கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் ஒரு சிறப்பான நோன்பு நோற்பதற்கு சிறப்பான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால், மாதம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அது அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தையை பாருங்க, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம். அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வோடு எதெல்லாம் இணைகிறதோ அது எல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, பைத்துல்லா காபத்துல்லா என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் தன்னோடு பேரோடு இணைத்து வைத்துள்ளான். இதுவரைக்கும் முஸ்லிம்கள் உள்ளத்தில் காபா என்றாலே அல்லாஹ் அந்த காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அத்தனை பேருக்கும் தந்தர் பாடிப்பானான். அருமைக்குரிய பெருமக்களே, அந்த உன்னதமான இடத்தில் காபா இருக்கிறது அல்லவா, காரணம் என்ன? அது பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்பதற்காக. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை சிறப்புப்படுது. ஏன்? ரப்புல் ஆலமீன் தன்னோடு இணைத்து சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். எந்த அளவு கண்ணியத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கலாமுல்லாஹ் குர்ஆன் இருக்கிறது அல்லவா, ஒரு இதயத்தில் அந்த குர்ஆன் கீழ் இருந்தால் நாம் மேல் இருப்பதற்கு தயங்குகிறோம். அவ்வளவு ஒரு கண்ணியம். குர்ஆனை நாம் பரிசுத்த அந்த குர்ஆன் ஷரீஃபை கையிலே கீழ் நோக்கி எடுத்து செல்ல மாட்டோம், கல்வோடு இணைத்து செல்வோம், கல்வோடு கட்டித்தரை கொள்வோமே. அந்த அளவு கண்ணியத்தை ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனுக்கு கொடுத்திருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் என்ற காரணத்தினால். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒன்று நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? நாகத்துல்லாஹ் நபினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அல்லாஹ் வழங்கியது இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை அழித்த காரணத்தினால் நாகத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ்வோடு பேரோடு இணைக்கப்பட்ட ஒட்டகத்தை அந்த கூட்டத்தினர் அறுத்து இறைச்சியை உண்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்ட ஒன்றை கேவலப்படுத்தியதற்கு ஒருவருக்கு அல்ல தண்டனை, அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்தொழித்த வரலாற்றை பார்க்கிறோம். அவ்வளவு கண்ணியமாக நாகத்துல்லாஹ் என்ற அந்த ஒட்டகம் எவ்வாறு இருந்ததோ அதே போன்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்துக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன தெரியுமா? இது ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம், இது அல்லாஹ்வுடைய மாதம். எவ்வாறு ரசூலுல்லாஹ் சிறப்பானார்களோ, எவ்வாறு காபத்துல்லாஹ் சிறப்பானதோ, எவ்வாறு கலாமுல்லாஹ் சிறப்பானதோ, அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கியது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் இந்த முஹர்ரமாக இருந்து கொண்டிருக்கிறது.